நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியாது. ஆனால் அவர் போன பிறகு அவர் விட்டு சென்ற சின்ன சின்ன நினைவுகள் நம்மளை நிமிஷத்துக்கு நிமிஷம் வாழ வைக்கும். இது வெறும் கதை அல்ல, ஒரு மகனின் குற்ற உணர்ச்சியில் இருந்து பிறந்த வாக்கு மூலம். வீட்டில் அந்த மூலையில் இன்னும் அவர் அமர்ந்திருந்த நாற்காலி காலியாகவே இருக்கிறது. அந்த நாற்காலியை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் ஒரு முள் தைக்கிறது. அவரோட கோபம், என் பிடிவாதம், எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌன யுத்தம், இவை அனைத்தையும் தாண்டி ஒரு உண்மை எனக்கு தாமதமாக தான் புரிந்தது. என் அப்பா, அவர் ஒரு அமைதியான கடல், நான் வீட்டின் அர்ப்பணிக்கும் அலை. இந்த செருப்பை ஏன் இப்படி போடுற, ஏன் இவ்வளவு தாமதமாக வர என்று அவர் கேட்கும் கேள்விகள் எல்லாம் எனக்கு வெறும் கட்டுப்பாட்டுக்காகவே தெரிந்தன. அந்த தடினமான அழுக்கான செருப்புகளை தேய்த்து கொண்டு அவர் அலுவலகம் செல்வதை நான் கவனித்ததே இல்லை. என் தேவைக்காக அவர் தனது காலணிகளை தேய்த்தார் என்பதை புரிந்து கொள்ளும் முதிர்ச்சி எனக்கு அப்போது இல்லை. அவர் மீதான கோபத்தில் பலமுறை நான் வாசலை சாத்திவிட்டு உள்ளே சென்றிருக்கிறேன். அவர் காட்டிய மௌனம் என்னை எரிச்சலடை செய்தது. ஆனால் அந்த மௌனத்தின் பின்னால் இத்தனை தியாகங்கள் இருந்தனர் என்பதை நான் உணரவில்லை. அப்பா போய் 20 ஆண்டுகள் உருண்டோடி விட்டனர். ஒரு நாள் வீட்டை காலி செய்யும் போது அந்த பழைய மர அலுமாரியில் அடியில் ஒரு டைரி சிக்கியது. அது அவர் பல வருடங்களாக வைத்திருந்த டைரி. அதை திறக்கும்போது என் கைகள் நடுங்கின. முதல் பக்கத்திலேயே என் பெயர். இன்று அவனுக்கு தேவையான புத்தகங்களை வாங்க என் நண்பனிடம் கடன் வாங்கி புக்கை வாங்கினேன். அவன் முகத்தில் இருக்கும் அந்த சின்ன மகிழ்ச்சி என் எல்லா அவமானங்களை மறக்கச் செய்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் எனக்காக மறைத்து வைத்த தியாகங்கள் விரிந்து கிடந்தன. அந்த டைரி படிக்க படிக்க என் இதயத்தில் ஒரு பெரிய பாரம் ஏறியது. நான் அப்பாவிடம் எதையெல்லாம் கேட்க தயங்கினோம் அதையெல்லாம் அவர் எங்கோ ஒரு மூலையில் இருந்து எனக்காக செய்திருக்கிறார். ஒவ்வொரு பக்கமும் என்னை சுட்டரித்தது. இன்று அவன் என்னிடம் கத்தினான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் வருங்காலத்திற்காகத்தான் நான் என் ஆரோக்கியத்தையே பணயம் வைத்து அந்த வரிகளை வாசிக்கும்போது தான் அழுத அழுகை என் வாழ்நாளில் நான் அழுததில்லை. இது வெறும் துக்கம் அல்ல, குற்ற உணர்ச்சி. இந்த டைரி எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு தந்தை ஏன் இவ்வளவு கடினமாக நடந்து கொள்ளுகிறார் என்று. அவர் ஒரு சுவராக நின்று உலகத்தில் காயங்களை என்னிடம் படாமல் தடுக்கிறார். அதை நான் வன்மம் என்று தவறாக புரிந்து கொண்டேன். இதுதான் காலம் கடந்த அறிவு. அவர் இருக்கும்போது நான் கொடுக்க தவறிய அந்த ஒரு அணைப்பு இன்று என்னை வாட்டி வதைக்கிறது. இந்த வீட்டின் சுவர்கள் இன்னும் அவர் வாசனையை சுமந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் மட்டும் இல்லை. இந்த டைரி கடைசி பக்கத்தில் அவர் எழுதியிருந்தார், நான் இல்லாத ஒரு நாள் என் மகன் இந்த டைரியை படிப்பான். அவன் என்னை மன்னிப்பானோ இல்லையோ, நான் அவனுக்காக வாழ்ந்தேன் என்பதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது நான் மீண்டும் ஒரு சிறுவனாக மாறிவிட்டேன். அவர்கள் இல்லாத பிறகு கண்ணீரோடு டைரி படிப்பதை விட இருக்கும்போது அவர்களின் கையை பிடித்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அவர் இருக்கும்போது புரியவில்லை, அவர் இல்லாத பிறகுதான் தெரிந்தது. அவர்தான் என் வாழ்வில் மிகப்பெரிய பாடம் என்று. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.